எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேடம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட வந்து பிரச்சனை. 4 வருஷத்துல நாங்க பிரிஞ்சுட்டோம். நாங்க இன்னொரு வீடு போனோம். அவன் என்ன வந்து எனக்கு இந்த தெரியாது மேடம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு நான் பார்த்து வரலும் 15 16 வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரலும். அவருக்கு 24, உங்களுக்கு எவ்வளவுமா? 27 வயசு ஆகுது மேடம். அவங்க என்னன்றாங்கனாக்கா, நீ இப்போ அவன் சொல்ற மெசேஜர்ல உன்னை வந்து ஒரு நாள் போயிட்டாக்கா உனக்கு ஆசை தீந்துருமான்னு கேக்குறான் மேடம். அவன் என்ன எப்பவுமே அப்படிதான் மேடம். பாதுகாப்புல நரேஷ் காலில் கூட விழுறேன்டா ப்ளீஸ் நரேஷ், எனக்கு புரிஞ்சுக்கிட்டா ப்ளீஸ். எப்படி அசிங்க அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சு விடுவியா? என் வீட்டு ஆம்பளை உங்க அக்காவுக்கு அது மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சா சும்மா இருப்பியா நீ? நைட்டு ஃபுல்லா என் கூட வீடியோ கால்ல பேசின்னு இருக்கிற, அதுக்கப்புறம் இல்ல வீட்டுக்கு போனவங்க கூட எதுக்கு நீ வீடியோ கால்ல பேசுற? மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேடம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட வந்து பிரச்சனை. 4 வருஷத்துல நாங்க பிரிஞ்சுட்டோம். 4 வருஷம் தனியா இருந்தேன் மேடம். என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் கல்யாணம் திருமணம் வந்து லவ் மேரேஜா? ஆமா மேடம், லவ் மேரேஜ். 4 வருஷம் என் கூட இருந்தாங்க மேடம். ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சண்டை வரும். 4 வருஷம் தனியா தான் இருந்தேன். எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் மேடம். இந்த 4 வருஷத்துல 2 குழந்தை பெத்துட்டீங்க. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? இவன் நரேஷ்ன்றவ என்ட்ரி ஆனா மேடம். என்ட்ரி ஆனா அவன் வீட்டுக்கும் போய் சிம்மு போடுற வேலை அவனுக்கு. இவருக்கு இதான் வேலை. ஈஸி பண்ணிருக்கேன், 100 ரூபா நீங்க தான் தரணும், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னோட நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன விசாரிச்சா மேடம், நீங்க என்ன வீட்டுல தனியா இருக்கீங்க? ஏன்னா அன்னைக்கு அவன் பார்த்தா நான் அன்னைக்கு லீவ் போட்டிருந்தேன், கால் அடிபட்டிருக்குன்னு சொல்லி. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நீங்க மட்டும் 2 குழந்தைங்க வச்சுட்டு தனியா இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க நீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டா மேடம். நான் சொன்னேன் என்னோட பிரச்சனை எல்லாம் நான் சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படி ஆம்பளை வளர்த்து போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? போன் பண்ணி பேசிட்டு தான் மேடம் இருந்தாங்க என்கிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நல்லா தான் பேசிட்டு. எப்படிமா அப்படி நம்புறீங்க டக்குன்னு? குட்டி அம்மா சொல்லுங்க மேடம், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் தேவைப்பட்டதாமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும்னு எனக்கும் ஆசை இருந்தது மேடம். 4 வருஷம் நம்ம தனியா இருந்துட்டோம், நம்ம வாழணும், இவங்களும் நல்லா பாத்துப்பாங்க மேடம். புரியலையே. வீட்டுல தெரிஞ்சு போய் அவங்க விசாரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்கான் போல. சரி இனிமே பேசாதன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் அப்பவும் கேட்கல. வர முடியாது, உன்னால முடிஞ்சது அவசர வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன். கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்துல வந்து இவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் நரேஷ் வந்து. சரி, உங்க ஃபர்ஸ்ட் புருஷன் குழந்தைகளை பார்க்க வருவாரா? சரி, உங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் இவர் வந்து தங்கும் போது ஹவுஸ் ஓனர் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? இவங்க வருவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறோம் நாங்க. எனக்கு கால் பண்ணா உடனே கத்திவாக்கம் கிளம்பி வா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசணுன்னே நான் போயிட்டேன். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. போயிடலாம், என்னால இங்க இருக்க முடியாது, எங்க அப்பா இறந்தவர் வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறாரு, என்னாலதான் இறந்துட்டாங்கன்னு வேற சொல்றாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணுச்சு மேடம், எனக்கு தோணுச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு மேடம். ஓப்பனா பேசலாமா? தாராளமா பேசுங்க, உங்க விஷயம். நீங்க ஓபனா பேசுறதுக்கு தயாரா இருக்கணும், எனக்கு பிரச்சனை இல்ல. இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி நீ பாருமா. நாங்க இன்னொரு வீடு போனோம். அவன் என்ன வந்து எனக்கு இந்த தெரியாது மேடம். ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியாது. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும், அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் விக்கிறாங்க, நல்லா காசு சம்பாதிக்கலாம், பணம் பார்க்கலாம், இதை சரின்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்தேன் மேடம். எத்தனை வந்து சேல்ஸ் பண்ணிருந்தா நல்லா காசு தான் வந்துட்டு இருந்தது. இப்ப காசு வந்துட்டு இருந்தது. தெரிஞ்சு நான் பார்த்து வரலும் 15 16 வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரலும் இதை யூஸ் பண்றாங்க மேடம். நான் பார்த்து எது இப்பதான் மேடம் இந்த கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டு போயிட்டாங்க. வயசு உனக்கு 3 வயசு அதிகம், அவனுக்கு 24 வயசு தான் ஆகுது. நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுது. அவருக்கு 24, உங்களுக்கு எவ்வளவுமா? 27 வயசு ஆகுது மேடம். அவங்க என்னன்றாங்கனாக்கா, நீ இப்போ வந்து அவனை உடம்புக்காக தான் நீ கூப்பிடுற. ஏய் என்ன இளவுடாது, எதுக்கு வந்த, எதுக்கு இப்படி எதுவுமே சொல்லாம விட்டு போயிட்ட, உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நானு. இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டாரு, இப்போ நீ அவரோட வாழணும்னு நினைக்கிறியா? மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு அப்பதான் படுத்துட்டு இருக்கோம். இவங்க வந்துட்டாங்க வீட்டாண்ட. அவங்க 2 அத்தை பசங்க, ஆம்பளை பசங்க. அவங்க 2 பேர் இருந்தாங்க.
வந்த உடனே அவங்க அத்தை வந்து அந்த அதே ஏரியால இருக்கிற அத்தை வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இன்னொருத்தவங்க தப்பா ஏசுறாங்க மேடம். ஏதாவது சொல்லிட்டு வா நரேஷ் போலாம், 4 வருஷம் கூட உனக்காக எல்லார்கிட்டயும் அடி வாங்கியிருக்கேன் மேடம். நான் அவனுக்காக நீ எனக்காக உங்க அம்மா உங்க அப்பாவை தூக்கி போட்டு பேசிட்டு வந்துட்டு உனக்காக நான் அது மாதிரிலாம் எங்க அத்தைங்களை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். காசி நீயுமாடா? அங்க ஒரே அழற முட்டுற மோதுறேன் கத்துறேன் கதறேன். இவன் எனக்காக சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும் ஆக்சுவலி? நான் அவன் கூட வாழணும் மேடம், ப்ளீஸ் மேடம். நோ வேர்ட்ஸ். crying is only coming. நரேஷ் சொல்லுங்க மேடம். இப்போ நரேஷ் எனக்கு என்ன தெரியணும்னா யாருங்க இவரு? பாக்குறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. குட்டி அம்மா உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க, உங்களை அவ்வளோ தூரம் காதலிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப நீங்க விட்டுட்டு போனா அவங்களால நீங்க இல்லாம வாழ முடியல, மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்க அபிப்பிராயம் என்னது? உங்களுக்கு வேலையே இருக்காராம், அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க? இப்ப என்ன சொன்னா நான் ஒரு வாரம் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, ஒரு வாரம் இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரேன், பேக் அடிச்சிட்டான் பாரு. உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். உண்மையை பேசுனா கால்ல கூட தயவு செஞ்சு உண்மையை பேசு. நான் உண்மை டேய் லாக்கப்பே, காலையில ஞாயிற்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேவல நூலா வந்துருச்சு. மேடம் பசங்க நம்பர்லாம் இருக்கு மேடம், நான் தரேன். நீங்க ஒத்தொத்தருக்கா கால் பண்ணி பேசுங்க. நீங்க ஒத்தொத்தருக்கா கால் பண்ணி பேசுங்க. சிக்கிட்டா போடுறது பாய சிக்கிட்டா ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. அப்ப அவங்க கூட நீங்க சந்தோஷமாவே இருக்கலையா? சந்தோஷமா இருந்தா மேடம். நானு அவங்க பிடிக்குமா? அவங்க மேல காதல் இருந்ததா? இருந்தது. உங்களுக்காக பல கஷ்டத்தை அனுபவிச்சா இல்லையா? இப்ப நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவாப்பா? மேடம் எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க மேடம். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டப்ப அவங்கள யூஸ் பண்ணிட்டு இப்ப வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னா என்னப்பா அர்த்தம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். நான் பேசுறேன், தப்பா எல்லாம் எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் சாரி. அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் சொல்ற மெசேஜர்ல உன்னை வந்து ஒரு நாள் போயிட்டாக்கா உனக்கு ஆசை தீந்துருமான்னு கேக்குறான் மேடம் அவன் என்ன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் நான் எதுவுமே செய்ய சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு மனசாட்சி இருக்குல்ல, நீ நல்ல பையன். நாள் வரைக்கும் நீ தச்சுப்படா. இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற? என்னோட கண்ணீரை நீ என்ன பண்ண போதுப்பா? விட்டுட்டு போனியானா அவன் நிலைமை அவ எப்படி மனசை தேத்துப்பா சொல்லு? அவ பசங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவா? தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு வாய் இருக்கணும் மேடம். யார்கிட்ட எப்படி பேசணும், இடம் பொருள் ஏவல்லாம் தெரியும். சுத்தமா அது பொம்பளைக்கு மட்டும்தான் வேணுமா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவனை பத்தி பேசுனா ஒரு நிமிஷம் பிரியவே மாட்டேன். ஒராசிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருப்போம் 24 மணி நேரமும், தெரியுமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மேடம் உடம்புனா மேடம், உடம்பு நான் என் வீட்டுல 4 வருஷம் விட்டு இருந்த உடம்பு தான் முக்கியம். நான் 10 பேர்கிட்ட போய் என் பிள்ளைங்களை கர்மம் கர்மம். எனக்கு இந்த பேச்சு கேட்டாலே கோவம் வருது. அம்மா டென்ஷன் ஆகுது மேடம் எனக்கு. அவங்க அப்படிதான் மேடம் சொல்றாங்க. அவங்க நீ எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும்ல. அவன் பாரு, அவன் வந்து குழந்தைத்தனமா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் விளையாட்டா. என்ன தெரியுங்க முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். பிரச்சனையே தான் உனக்கு வாழ்க்கை பூரா. அப்படிதான் மேடம். எப்ப பாரு பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. பசங்களை பார்த்து சும்மா இருக்க வேண்டியதானே? சரி, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்லணும் சொல்றேன். தென்னாவட்டா பேசுற நீ அப்படி? மேடம் தானா உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. கதறிட்டு இருக்க நீ, என்ன பதில் சொல்லணும் கேக்குறேன்? உனக்கு பொறுப்பு இல்ல? நான் எப்பவுமே அப்படிதான் மேடம் பேசுவேன். நிஜமாவே ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஏன் இப்ப மூஞ்ச பார்க்க மாட்டற? பாரு நரேஷ், மூஞ்ச பாரு நரேஷ். ஏன் மூஞ்ச பார்க்க மாட்டற? சிரிப்பு வருதா? எனக்கு கேனச்சு இவ கேன இன்னும் இவ்வளவு நிறைய ஏமாத்திருக்கலாம் போல, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிறியா? பாதுகாப்புல நரேஷ், உன் காலில் கூட விழுறேன்டா ப்ளீஸ் நரேஷ், எனக்கு புரிஞ்சுக்கிட்டா ப்ளீஸ் நரேஷ். நரேஷ் நரேஷ் நிறைய கஷ்டப்பட்டுடா.
ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம். குட்டியம்மா ஏந்திரு, அங்க போய் உட்காரு. சமாதானமா ஒரு 2 வார்த்தை சொல்ல. அவன் என்ன பண்ணனும் சொல்லு. எதுக்குடா இங்க வந்த? ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? இல்ல சமாதானம் பண்ணிட்டு நீ போக்கியோ, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? எப்படி அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சு விடுவியா? என் வீட்டு ஆம்பளை உங்க அக்காவுக்கு அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சா சும்மா இருப்பியா நீ? மேடம் அந்த மெசேஜ் எடுத்து படிச்சு பாருங்க மேடம். நீங்க என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? நைட்டு ஃபுல்லா என் கூட வீடியோ கால்ல பேசின்னு இருக்கிற. அதுக்கப்புறம் இல்ல வீட்டுக்கு போனவங்க கூட எதுக்கு நீ வீடியோ கால்ல பேசுற? சும்மா பேசினுக்கிற. வீட்டுக்கு போனோம் அப்ப சொல்ல வேண்டியது என்னடா? வீட்டுக்கு போனோம் நானுன்னு சொல்லிட்டு. சும்மாவே விட மாட்டேன் நான், சத்தியமா சொல்றேன், சும்மாவே விட மாட்டேன். சரியா? சேர்லி உட்காந்து ஒரிஜினல் ஐட்டங்காரனை பார்த்தீங்கன்னா நீ மூச்சா போயிடுவேன்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம் வா. அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? குட்டியம்மா சொல்லுங்க மேடம். கூட்டிட்டு போ வீட்டுக்கு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். ஈர்ப்புடா. நியாயம்டா. சரி பேசுடா.